previous session we saw up till section 8 8 வரைக்கும் நம்ம பார்த்தோம். மீதி எல்லாம் நம்ம இப்ப பார்த்துடலாம். 8 வரைக்கும் அப்படின்னா என்னங்க, 2 சாப்டர் தான் நம்ம பார்த்தோம். பார்ட் 1 பார்ட் 2 கொஞ்சம் பார்த்தோம். அதாவது ப்ரிலிமினரிஸ் பார்த்தோம், டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், சேவிங்ஸ் கிளாஸ் பார்த்தோம், சிவில் ரைட்ஸுக்கு தான் வரும், மற்றதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பார்த்தோம். அப்புறம் பொசஷன் பத்தி பார்த்தோம், அதுதான் சாப்டர் 1 பார்ட் 2ல வருது. ரெக்கவரி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். தட் இஸ் ரெக்கவரி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் பொசஷன் பேஸ்ட் ஆன் டைட்டில்னு பார்த்தோம், நாட் பேஸ்ட் ஆன் டைட்டில்னு பார்த்தோம். செக்ஷன் 5 பேஸ்ட் ஆன் டைட்டில், செக்ஷன் 6 நாட் பேஸ்ட் ஆன் டைட்டில். அதாவது லீஸில் இருக்கிறவனை துரத்தி விட்டுட்டோம்னா தென் அந்த லீஸ் ஹோல்டர் கேன் அப்ரோச் த கோர்ட். எனக்கு டைட்டில் கிடையாது, பட் நான் ஏதோ ஒரு ரைட்ல தான் நான் அந்த இடத்துல இருக்கேன், ஸோ எனக்கு திருப்பியும் என்ன இருக்க விடணும், அந்த ப்ராப்பர்ட்டியில கண்டினியூ பண்ண விடணும் அப்படின்னு கேட்கறது தான் செக்ஷன் 6 சூட் நாட் பேஸ்ட் ஆன் டைட்டில். அப்புறம் 2 செக்ஷன் பார்த்தோம், 7, 8. என்னன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதே தான், எப்படி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 5ல ரெக்கவர் பண்ணலாமோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டைட்டில் கேட்கலாம். இஃப் யூ ஆர் நாட் தி ஓனரா இருந்தா மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஸ்டில் யூ கேன் ஆஸ்க் ஃபார் இட் செக்ஷன் 8ல. ரெண்டுமே பண்ண முடியும். ஓகேவா? நவ் நம்ம இப்ப அடுத்த செக்ஷன்ஸ் பார்த்துடலாம். சாப்டர் 2 பார்த்துடலாம். சாப்டர் 2ல நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இன்னைக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃபை பூரா மேக்சிமம் முடிச்சுடலாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பீடா போக வேண்டிய காரணம் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. இந்த சாப்டர் 2 நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் 2ல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன்ஸ் நீங்க பாருங்க, செக்ஷன் 9ல இருந்து கிட்டத்தட்ட 25 செக்ஷன் வரைக்கும் அதுல போயிடுது. கிட்டத்தட்ட நிறைய போர்ஷன் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னுங்கிற ஒரு கான்செப்ட் அந்த சாப்டர் மட்டும் சாப்டர் 2ல ஸ்பெசிபிக்கா டீல் பண்றாங்க. இந்த சாப்டர் 2 மட்டும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸி, அதனால நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பட் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா this particular chapter deals with certain type of contracts. அதாவது specific performance அப்படின்னுங்கிற ஒரு கான்ட்ராக்ட். அதாவது என்னன்னா a contract to compel a person to do a particular thing for a particular relief. அதான் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு இந்த மொபைல் தான் நீ தரணும், வேற மொபைல் நீ தரக்கூடாது, அதுக்கேற்ற பணம் நீ தரக்கூடாது, அதெல்லாம் எனக்கு சரியாது, செல்ல வர. எனக்கு இந்த மோட்டார் பைக் தான் வேணும், மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி, இந்த மோட்டார் பைக் தான் எனக்கு வேணும், என்ஃபீல்டு தான் வேணும். ஸோ அந்த என்ஃபீல்டுக்காரன் மேலதான் நீங்க கேஸ் போட முடியும். கான்ட்ராக்ட் என்னவா இருந்தாலும் இந்த பைக்குக்கு பரவாயில்ல, அந்த பைக்கு கொடுக்குறேன்னெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம டீல் பண்றோம், அதே 5 சென்ட் வேற இடத்துல தரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றும் அது யூ கேன் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இந்த சாப்டர் 2ல வருது என்னன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் சர்டன் ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிபிக் திங்ஸ். அதுதான். சரி, அப்படி கான்ட்ராக்ட்னு வரும்பொழுதேவே நமக்கு என்ன நம்ம படிச்சிருக்கோம், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்னென்ன டிஃபென்ஸ் எடுக்கலாம்ங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ whatever defenses that are available under the contract act is available under the specific relief act. அவ்வளவுதான் விஷயம். டிஃபென்சஸ் அண்டர் தி ஆக்ட், டிஃபென்சஸ் அண்டர் தி கான்ட்ராக்ட், அதான் சொல்றாங்க செக்ஷன் 9ல சொல்றாங்க. என்ன அப்படின்னா டிஃபென்சஸ் ரெஸ்பெக்டிங் டு சூட் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட். ஸோ என்னென்ன ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிற கேசஸ்ல என்னென்ன டிஃபென்சஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்கிற எல்லா டிஃபென்சஸையுமே எடுக்கலாம். இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் கேசஸ்ல மேக்சிமம் என்னென்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியே தெரியாது, நான் வெறும் லோன் அக்ரிமெண்ட்டுக்காக கையெழுத்து போட்டேன், கையெழுத்து என்னமோ உண்மைதான், ஆனா நான் விற்கணும்னுங்கிற எண்ணத்துல போடல, ஏன்னா ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான், ஃப்ராடு பண்ணிட்டானுங்க, இது என் கையெழுத்தே இல்லை, பாருங்க டிஃபரன்ஸ் இன் சிக்னேச்சர் இருக்கு,
இங்கு பாருங்க, முதல் பேஜுக்கும் அடுத்த பேஜுக்கும் இங்கு வித்தியாசம் இருக்கு. மேல ஒட்டி எழுதியிருக்கேன், கீழே பாருங்க தள்ளி எழுதியிருக்கேன், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் தப்பா இருக்கு. ஆல் டைப்ஸ் ஆஃப் டிஃபென்சஸ் கேன் பி டேக்கன் as if it is a general contract. இதுதான் செக்ஷன் 9. இந்த செக்ஷன் 9ல வந்து டிஃபென்சஸ்னு இருந்தாலுமே ஒரு டிஃபென்ஸ் வைக்க முடியாது. என்ன ஒரு டிஃபென்ஸ் வைக்க முடியாதுன்னா, எஸ்கலேஷன் இன் பிரைஸ். எஸ்கலேஷன் இன் பிரைஸ் இஸ் நாட் அ டிஃபென்ஸ். பட் அஃப்கோர்ஸ் சில கேஸ் லாஸ் இருக்கு. இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் நம்ம அந்த 1980 ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், அது இன்னி வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப 1980 வந்து ஒரு 5 சென்ட் லேண்டு ஒரு இடத்துல வெறும் 5000 இல்ல 10,000 தான் இருக்குன்னா இன்னைக்கு அது கோடி ரூபாய் வேல்யூ. ஸோ டிஃபென்ஸ் கேன் யூ டேக் தட் எஸ்கலேஷன் ஆஃப் பிரைஸ் அஸ் அ டிஃபென்ஸ்? ரோடு மேல இருக்கு இன்னைக்கு இங்க கோடி ரூபாய் வேல்யூ அப்படின்னா தட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் டிஃபென்ஸ். பட் கோர்ட் என்ன பண்றாங்க, ரிலீஃப மோல்டு பண்றாங்க. ஓகே, பட் ஸ்டில் யூ ஹேவ் டு செல். நீ அதை வித்து தானு, வேற வழி இல்லை. நீ அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அக்ரிமெண்ட் கரெக்ட், அக்ரிமெண்ட் ப்ரூவ்டு. பட் போனா போகுது, இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கிக்கோ, எக்ஸ்ட்ரா ஒரு 20 லட்சம் ரூபா வாங்கிக்கோ அப்படின்னு மாடிஃபை பண்றதுக்கோ ஒரு ரிலீஃப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கோ தான் கோர்ட்டுக்கு பவர் இருக்கே ஒழிய, எஸ்கலேஷன் இன் பிரைஸ் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் ஆயிப்போச்சு, 2 கோடி ரூபாய் ஆயிப்போச்சு, அதனால கான்ட்ராக்டையே டெர்மினேட் பண்ணுங்க, கான்ட்ராக்டையே இனிமே செல்லாதுன்னு சொல்லுங்க, 5000 ரூபாய் சொத்தை வந்து இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் சொத்து, ஸோ கான்ட்ராக்டே பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டிஃபென்சஸ் அவைலபிள் ஆர் all defenses are available to a party as provided under the Contract Act, but defenses such as escalation of price cannot be a defense before court. இத வந்து as early as old case என்ன சொல்றாங்க, 1988 மெட்ராஸ், AIR 1988 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 84. AIR 1988 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 84. அதுலயே சொல்லிடுறாங்க ரொம்ப கிளியரா, that escalation of price cannot be a defense in a specific performance contracts அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சோ இது வந்து செக்ஷன் 9. இப்ப செக்ஷன் 10 அப்படின்னு நம்ம போறோம். செக்ஷன் 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல தேர் ஆர் சம் மாடிஃபிகேஷன்ஸ். பழைய ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல செக்ஷன் 10 தான் பேசிக் செக்ஷனா இருந்தது. என்ன செக்ஷன் பேசிக் செக்ஷனா இருந்ததுன்னா, கேசஸ் இன் விச் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸபிள்னா, ஒரு கான்ட்ராக்டை நீ என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கோர்ட்ல கொண்டு போய் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா செக்ஷன் 10 பேஸ் பண்ணி தான் போறோம். கான்ட்ராக்ட்ஸ் விச் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு 2 இடத்துல வரும். 10 செக்ஷன் 10ல என்ன சொல்றாங்க, பழைய செக்ஷன் 10ல கான்ட்ராக்ட்ஸ் விச் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14ங்கிற செக்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்ட்ஸ் நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸபிள்ங்கிறாங்க. ஸோ 10க்கு நேர் ஆப்போசிட் 14, 10 vs 14. பட் இந்த செக்ஷன் 10 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2018 அமெண்ட்மெண்ட்ல அந்த 1/10/2018 அந்த இதுல வந்து என்ன பண்றாங்க, அந்த செக்ஷன் 10 அப்படியே எடுத்துறாங்க. செக்ஷன் 10 எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, செக்ஷன் 10 வேற மாதிரி போடுறாங்க. ஆனா அந்த செக்ஷன் 10ஓட கேப்ஷன் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பழைய கேப்ஷனே தான். கான்ட்ராக்ட்ஸ் விச் கேன் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிற கேப்ஷன், ஹெட்டிங், தலைப்பு ஒரு 4-5 செக்ஷனுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, கான்ட்ராக்ட்ஸ் விச் கேன் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட். ரைட், கோர்ட்டுக்கு போய் என்ஃபோர்ஸ் பண்ணலாம் இந்த அக்ரிமெண்ட் வச்சு அப்படிங்கறதான் அர்த்தம். பட் பழைய செக்ஷன் எப்படி படிச்சது அப்படின்னா, செக்ஷன் 10 cases in which specific performance of contract enforceable அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இப்ப புது செக்ஷன்ல என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தைய ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்ல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இதுல என்ன பண்ணாங்கன்னா, பழைய செக்ஷன் வந்து நிறைய இருந்தது, ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் இருந்தது இந்த செக்ஷன்ல. பட் அதை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த புது ஆக்டுங்கள ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, கான்ட்ராக்ட்ஸ் கேன் பி ஸ்பெசிபிகலி பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்றோம். அலோவ் பண்ணிட்டு பட் எக்ஸப்ட் அப்படின்னா என்ன சொல்றான், எக்ஸப்ட்
இதுல வார்த்தையில செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறாங்க. சப்ஜெக்ட் ஒன்னாலும் ஒண்ணுதான், எக்ஸப்ட் அப்படின்னாலும் ஒண்ணு. ஸோ சப்ஜெக்ட் டு என்ன, கான்ட்ராக்ட்ஸ் கேன் பி ஸ்பெசிபிகலி பெர்ஃபார்ம்ட் சப்ஜெக்ட் டு ஆர் எக்ஸப்ட் செக்ஷன். 3 செக்ஷனை நம்ம விட்டுட்டு தான் இந்த செக்ஷன் 10 வருது. என்ன அப்படின்னா செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 இது ஒன்று, செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 ஒன்று, செக்ஷன் 14, செக்ஷன் 16. இந்த 3 செக்ஷனையும் தவிர மற்ற எல்லாமே இட் இஸ் கான்ட்ராக்ட்ஸ் கேன் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு. சரி, இது பட் செக்ஷன் 11(2) அப்படிங்கிறது என்ன, ஏற்கனவே இருந்த செக்ஷன் தான், ஒன்றும் பெருசா இல்லை. செக்ஷன் 11(2). செக்ஷன் 11ல என்ன டீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்ஸ் பத்தி டீல் பண்ணுவாங்க. இந்த ட்ரஸ்ட் சப்போஸ் என்ஃபோர்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, ஒரு கோவில் கட்டணும், ஒரு மடம் கட்டணும், ஒரு பாடசாலை கட்டணும், பசங்களை கல்விக்கூட அமைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதுக்கு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்கன்னா செக்ஷன் 11 ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ட்ரஸ்டுக்கும் அப்ளை ஆகும், ட்ரஸ்டும் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட்ஸை அப்ளை பண்ணலாம். எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி நபர் போய் வழக்கு நடத்தலாமோ அதே மாதிரி ட்ரஸ்டும் போய் வழக்கு நடத்தலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 11. ஒன்னு ஒரு பிரிவு. ரெண்டாவது பிரிவில் என்ன சொல்றாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட், அதான் டிஃபென்ஸ் பாருங்க, அந்த கான்ட்ராக்ட் எப்படி செல்லுபடி ஆகும்னா அந்த ட்ரஸ்டீஸ் ட்ரஸ்ட் டீட்ல இருக்கிற பவர்ஸ்குள்ள இருந்தாங்கன்னா then the contract can be enforced. அப்ப பவரை தாண்டி அவங்க பண்ணாங்கன்னு வைங்க, இப்ப சப்போஸ் இந்த இடத்துல அவங்க கட்டடம் கட்டலாம் அப்படின்னு இருக்குன்னு வைங்க, ஆனா அவங்க விற்கிறதுக்கு உரிமை இல்லை, ஆனா வித்தர்றாங்கன்னு வைங்க, தட் இஸ் நாட் பாசிபிள். அதத்தான் செக்ஷன் 11(2) என்ன சொல்றான், இந்த செக்ஷன் 10ல எக்ஸப்ஷன் 11(2) பாத்தீங்களா, அந்த 11(2) என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரஸ்டி எக்ஸீடிங் ஹிஸ் பவர்ஸ், அவருக்கு பவரே கிடையாது. எப்படி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பவரே இல்லாத மாதிரி பவர் இல்லாத செயலை செய்யக்கூடாது. அவருக்கு மார்ட்கேஜ் பண்றதுக்கு தான் பவர் இருக்குன்னு வைங்க, அவர் போய் இஃப் ஹி செல்ஸ் இட் தென் தட் இஸ் நாட் அ வேலிட் செல். லைக்வைஸ் ட்ரஸ்டீஸுக்கும் இந்த ஒரு செக்ஷனை பார் பண்றாங்க. இந்த ஒரு செக்ஷன் கட்டுப்படுத்துது ஒரு ட்ரஸ்டிய. என்னன்னு கட்டுப்படுத்துது அப்படின்னா a contract made by a trustee in excess of his powers அப்படிங்கிறாங்க. in excess of his powers, அவருடைய பவரை தாண்டி அவர் பண்ண முடியாது. in excess of his power or இன்னொன்னு என்ன சொல்றாங்க, breach of trust, ஏமாத்திர வேலை செய்யறது, ட்ரஸ்டுக்கு அகெயின்ஸ்டா போறது, அப்படி ஏதாவது பண்ணா then the contract cannot be enforced. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா செக்ஷன் 11 ஒரு 11(2) எக்ஸப்ஷன் டு செக்ஷன் 10. நவ் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செக்ஷன் பாருங்க. செக்ஷன் 10ல நம்ம பார்த்தோம் எவ்ரி கான்ட்ராக்ட் கேன் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட் எக்ஸப்ட் அண்டர் செக்ஷன் 11(2), 14, 16 இல்லையா. சோ இந்த 3 செக்ஷனுக்குள்ள வர மாதிரி இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் ஸ்பெசிபிக்கலா we can't enforce it. Fine. Now அப்ப 14 என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம லைட்டா பார்க்கணும். ஏன்னா once we see 14 also we will be able to understand the exact picture of the contracts which can be specifically. இப்ப செக்ஷன் 14 சொன்ன, நான் சொன்னேன் செக்ஷன் 10க்கு நேர் ஆப்போசிட் செக்ஷன் 14 சொன்னேன், கரெக்ட். செக்ஷன் 10ல என்ன சொன்னாங்க, கான்ட்ராக்ட்ஸ் கேன் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்றது. அதத்தான் மாத்தி என்ன பண்ணாங்க புது அமெண்ட்மெண்ட்ல, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு. ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எக்ஸாக்ட் வேர்ட் தானே, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னாங்க செக்ஷன் 10. செக்ஷன் 14ல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 14 இட் சேஸ் contracts not specifically enforceable. So section 10 says contracts specifically enforceable. Section 14 says contracts not specifically enforceable. In the section 14 there were some changes. பழைய செக்ஷன் 14க்கும் புது செக்ஷன் 14க்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க.
பழைய செக்ஷன் 14 என்ன பண்ணாங்க அப்படின்னா சிம்பிளா if a compensation can be granted if a compensation can be granted then contract need not be performed contract need not be specifically performed புரியுதுங்களா பட் இதுல என்ன சொன்னாங்க ஒரு 3 எக்ஸெப்ஷன் கொடுக்கணும் என்ன அப்படின்னா 4 பிரிவா பிரிக்கிறான் இந்த செக்ஷன் 14 எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா ABCDன்னு 4 பிரிக்கிறான் அப்ப அந்த சப்செக்ஷன் 14A என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது அமெண்ட்மெண்ட் இதுக்குள்ள கொண்டு வராங்க என்ன அப்படின்னா if there is a substituted contract for performance substituted performance ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க நான் அதை சொல்றேன் செக்ஷன் 20ல இது இப்போதைக்கு போக வேண்டாம் இதை ஜஸ்ட் வச்சுக்கோங்க சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ்னா என்ன ஒரு கான்ட்ராக்ட பர்ஃபார்ம் பண்றோம் அதை சப்ஸ்டிடியூட் பண்றோம் அதை வேற விதமா மாத்துறோம் எனக்கு 10 சென்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம் அக்ரிமெண்ட் பாதி தூரம் போகும்போது 10 சென்ட்டுக்கு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க இவரு நேரா போய் கேட்கிறாரு சார் எனக்கு 10 சென்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் நான் தயார் பண்ண முடியல 5 சென்ட் வாங்குறதா இருக்கேன் 5 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு இன்னைக்கே கிரையம் வச்சுக்கலாம் சார் ரைட் ஓகே சோ இப்ப 10 சென்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் போய் 5 சென்ட்டுக்கு 5 லட்சம் ரூபான்னு அதுலயே பின்பக்கத்துல மாத்திக்கிறாங்க சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா 10 சென்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னுங்கும் பொழுது அந்த ஓனர் என்ன பண்றாரு சார் இந்த ப்ராப்பர்ட்டி வேணா அதுக்கு நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு அந்த 10 சென்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சைட் நம்பர் 7 விட்டுருங்க சைட் நம்பர் 17 எடுத்துக்கங்கிற இவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க சோ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறாங்க in that case what happens na then the substituted contract alone can be performed புரியுதுங்களா அதாவது சைட் நம்பர் 7ன்னு வாங்குறோம் அப்புறம் என்ன பண்றோம் மாத்திட்டு சைட் நம்பர் 17க்கு போயிடுறோம் அப்ப சைட் நம்பர் 17 தரலன்னா தான் நீங்க கேஸ் போட முடியும் சைட் நம்பர் 7 பொறுத்து கேஸ் போட முடியாது ஏன்னா அதுதான் சப்ஸ்டிடியூட் ஆகி போச்சு மாறி போச்சு இப்ப ரீவேல்யூவேஷன் மார்க் வாங்குற மாதிரி தான் ஒரு 50 வாங்கியிருக்காரு if that person wants to go for an improvement an addition ரீவேல்யூவேட் பண்ணும்போது என்ன ஆகுது 60 மார்க் வந்துடுச்சு அப்ப என்ன உங்களுக்கு 60 மார்க் தான் கரெக்ட் 50 மார்க்கே கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சப்போஸ் 40 மார்க் வந்துடுச்சு போய் கேட்பீங்களா ஐயோ சார் 50 தான் இருந்தது நீங்க 40 போட்டீங்க எனக்கு இனிமே 50 கொடுங்கன்னு சொல்லி ஸோ இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எழுதும்போது 40 ஆகி போச்சுன்னா 40 ஆகி ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ சப்ஸ்டிடியூட் ஒன் சேஞ்சஸ் டு அனதர் செக்ஷன் 62 ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அதான் நோவேஷன் பாங்க இதுலயும் செக்ஷன் 18லயும் அதான் வருது வேரியேஷன் இன் த கான்ட்ராக்ட் a contract can be performed only with variance என்ன வேரியேஷன் இருக்கோ அந்த வேரியேஷன் தான் செக்ஷன் 18 of the specific relief act alterations amendments or substitutions section 14 contracts which cannot be specifically performed அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னொன்னு இருக்கு என்னன்னா வயலின் வாசிக்கணும் சார் அவர் வர முடியல இன்னொருத்தர இது பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது so a contract on personal qualifications you cannot ask for a cannot be specifically enforced if that andal settu pittaru those contracts cannot be specifically enforced a contract which is so dependent on personal qualification of the parties that the court cannot enforce specific performance of its material terms adu panna mudiyadhu எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா if the court has to make some continuous supervisions கோர்ட்டே சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் நீங்க கேஸ போட்டீங்க அதுக்கப்புறம் கோர்ட்டே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமா டிகிரி தான் கொடுக்க முடியும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா then the court may dismiss the contract for specific performance. The court should not have continuous duty to supervise that contract. அதை பார்த்துட்டே இருக்க கண்டினியூஸ் செக்
A contract in the nature determinable. அது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போயிடும். லீஸ் 11 மாசத்துல ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போயிடும். Automatically determines, automatically comes to the closure, automatically terminates. இதெல்லாம் it cannot be specifically performed. இது 14. Now going to 20. 20 is substitution of contracts. Substituted performance of contracts. Simple. இதுல என்ன சொல்றாங்க, whatever it is substituted, then go for that substituted performance அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா மெயினா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்ஷனை கொண்டு வந்ததுக்கு காரணமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ். இன்னைக்கு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கு. கண்ணா பின்னான்னு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ், பில்டிங் பிரிட்ஜஸ், எத்தனை ஆஃபீஸ் இது டெவலப் ஆகுது. ஆல் தீஸ் திங்ஸ் இதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரியை ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன் 20 கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒன்னும் சொல்லல, வேர் த கான்ட்ராக்ட் இஸ் broken due to non-performance, the party shall opt for substituted performance. என்ன அப்படின்னா என்னன்னா, சார் நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தேன், நீங்க பண்ணல, நான் இன்னொன்னு பண்ணிக்கிறேன், தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணிக்கிறேன். இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறோம் சார், இவன் ஓடி போயிடுறான், இன்னொரு இன்ஜினியர் வச்சு பண்றோம், காம்பன்சேட்டரி காசு எடுக்கலாம். ஆனா அப்படி பண்ண முடியாது. எப்ப பண்ண முடியாதுன்னா, if you wanted to engage another person அப்படின்னா, you must have to give notice to the first person. ஏப்பா இன்ஜினியர், உன்கிட்ட வீடு கட்ட சொல்லி கொடுத்துருக்கேன், நீ பண்ணவே இல்லை, I am going to engage some other person, you have to bear the loss அப்படின்னு அந்த கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் எப்படி பண்ண முடியும், நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபெசிலிட்டியை இந்த செக்ஷன் 20ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12 months டைம். இந்த மாதிரி கேசஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிற சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் 12 months டைம்ல கோர்ட்டு கேசஸ் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. These are all small amendments brought under the Specific Relief Act, the old act, in the form of amendment in the year 2018. இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 பார்த்தோம், 10க்கு அப்புறம் 11 தான் அந்த ட்ரஸ்டீஸுக்கு பார்த்தோம். 12ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் எ பார்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தட் கான்ட்ராக்ட். பார்ட் பர்ஃபார்மன்ஸ்னா செக்ஷன் 53A சொல்லல, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன். என்ன அப்படின்னா, 1 ஏக்கராக்கு நீங்க அக்ரிமெண்ட் போட்டுறீங்க, யூ சைன் அன் அக்ரிமெண்ட் ஃபார் 1 acre, you also pay some advance, you have started paying some money, but when you go and measure that land, there are only 90 cents, even though there should be some larger extent. In that case, you cannot perform the whole of that contract. Correct? ஒரு 100 cent நீங்க perform பண்ண முடியாது, because it is not available. In that case, then 90 centsக்கு நீங்க அந்த கான்ட்ராக்ட பர்ஃபார்ம் பண்ணலாம். That is what part performance, specific performance of part of the contract. The court will say, okay, you pay 90 lakhs and get it performed. இதத்தான் ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த செக்ஷன் 12ல. செக்ஷன் 12ல படிக்கும் பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னா, court will not grant a relief for part of the contract. Court will not grant a relief for part of the contract, but unless except அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா, இதுல சிம்பிள் காம்பினேஷன். ஒன்னு, if the portion which is left to be performed is something negligible அப்படின்னா, அந்த நெக்லிஜிபிள் 100 சென்ட்ல 90 சென்ட் இருக்கு. ஸோ 90 சென்ட்டுக்கு உண்டான கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ணிடுங்க, மீதி 10 சென்ட்டை பொறுத்த வரைக்கும் காசை குறைச்சிக்கோங்க. யூ ஜஸ்ட் ரெடியூஸ் தி கன்சிடரேஷன். சப்போஸ் சப்ஸ்டான்ஷியலா இருந்துருவீங்க, 60% தான் இருக்கு, அதுல 60 சென்ட் தான் இருக்கு, மீதி 40 சென்ட் இல்லைன்னா, தென் 2 options are given. சரி, இப்போ கன்சிடரபிள் போர்ஷன்ஸ் இருக்கு, 60% இருக்குன்னா, then okay, the same analogy you can apply. You can apply the same analogy and reduce that 40%, or ask for some compensation.
காம்பன்சேஷன் இந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரியான இல்ல ரிலிங்க்விஷ் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறது ரிலிங்க்விஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை டீல் பண்றது தான் செக்ஷன் 12. நவ் செக்ஷன் 13 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆஃபன் இட் ஹேப்பன்ஸ். இதுதான் நம்ம யூஸ்வலா பார்ப்போம். திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ரைட் ஆஃப் பர்ச்சேசர் அகைன்ஸ்ட் பர்சன் வித் நோ டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட் டைட்டில். இங்கதான் நம்ம வந்து டிபி ஆக்டையே நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் நம்ம போட்டுருவோம், we will enter into some agreement with whom அப்படின்னு பாத்தீங்கன்னா, with the person with no title. அவருக்கு சொத்தே உரிமை இல்லை, he has no property right at all, but we would have entered into an agreement with him, or we would have entered into an agreement with him who does not have a perfect title. அவர் உண்மையாவே சரியான டைட்டில் இல்லைங்க, இவர் தான் ஓனர்னுங்கிறாரு, இது அங்க பாருங்கிறாரு, இங்க வந்துருங்க. கடைசியில பார்த்தா மார்ட்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறாரு, மார்ட்கேஜையும் அவர் கட்டல. அப்ப he does not have a perfect title, he has an imperfect title. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அக்ரிமெண்ட் போட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா, அப்ப பர்ச்சேஸ் பண்றவருடைய ரைட் என்ன? கரெக்ட். இதுலதான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, doctrine of feeding the grant by estoppel comes into picture. என்ன? If a person number, if we go and enter into an agreement with a person who has no title, அப்பாவோட சொத்து பையன் அக்ரிமெண்ட் போடுறான், போட முடியுமா? போட முடியாது. கரெக்ட். ஸ்பெஸ் சக்சஷன் ரூல் வந்துடும். ஸோ ஹீ கேனாட். இல்லைங்க, அப்பா செத்து போயிடுவாரு, இழுத்துக்கிட்டு இருக்காரு, 4 நாள்ல போயிடுவாரு அப்படின்னு அக்ரிமெண்ட் போட முடியுமா? போட முடியாது. In that case, what happens now? Then the purchaser can compel. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் purchaser can compel. ஏப்பா நீ பாட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன், it amounts to estoppel. உனக்கு சக்சஷன்ல வந்ததுனால you convey the right to me. You convey the right to me. See, rule of spec successionங்கிறது வந்துங்க, அது void contract. But in case of an imperfect title, இவர் வந்து he can validate பண்றது. வேலிடேட் பண்றதுக்கு சப்போஸ் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியா தான் இவர் டீல் பண்றாரு, ஆனா இவருக்கே சொத்து வந்துடுது, ஒரு இம்பர்ஃபெக்ட் டைட்டில் இருக்கு. அப்ப இந்த டைட்டிலை வேலிடேட் பண்றதுக்காக the purchaser can compel, the purchaser can compel the original owner or a person who has an imperfect title, if he gets the perfect title, then to compel performance of the contract அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 13. சரியா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்ன சொல்றேன்னா, மார்ட்கேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. மார்ட்கேஜ் பண்ணி வச்சிருந்தா நீ போய் அந்த மார்ட்கேஜை கிளியர் பண்ணிட்டு எனக்கு வித்துரு அப்படின்னு சொல்லலாம். he has an imperfect title on that property. ஸோ அந்த மார்ட்கேஜை கிளியர் பண்ணிட்டு எனக்கு அன்என்கம்பர்டு ப்ராப்பர்ட்டியா எனக்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில விதமான ரைட்ஸை டீல் பண்றதுதான் இந்த செக்ஷன் 13. ஓகே, நம்ம 14 பார்த்தோம். 14A ஒரு செக்ஷனை இது பண்றாங்க. they introduce section 14A where commission order 26 rule 9 petition நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த கமிஷன் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி ஃபைல்டு இன் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்ஸ். முதல்ல ஜெனரலா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே, இன் ப்ரீவியஸ் பிஃபோர் அமெண்ட்மெண்ட் they said there need not be an appointment of a commissioner in case of specific performance suit because it is only a contract, it is only a situation based on contracts. But here an amendment was given because substituted performance, the amended act has given provision for substituted performance. In that case, the court may require some help by appointing commissioners. So to facilitate section 20, section 14A was introduced. So the court now has the power to engage experts to take his opinion, to assist the court so as to certain specific issues involved in the court, involved in the suit. It can call for his report or it can ask him to appear before the court. That is called securing attendance of the experts.
the court can ask him to provide evidence. It can be either oral evidence or documentary evidence. See, assuming just now we saw section 20A, infrastructure suits. If I have to perform the same contract through somebody by engaging a third person, then the responsibility from the first person shifts to the third person. In that case, how will the court will analyze what is the expenses that he has met? What is the infrastructural defect that was earlier present? What was the infrastructural improvement that the present situation has warranted? In those cases, section 14A will apply. The court can appoint a commissioner and call for the required details. Okay. Since we had to conclude the Specific Relief Act today, I will just brush faster. And we can also, if required, we can go into details at the later point of time by dealing other areas. Now, section 15. Section 15, it says as to who may obtain specific performance. Who may obtain specific performance. See, if you see, section 13 and 15 go together. Section 13 and 15 go together. It is for purchases. Section 17 and 19 go together. It deals with sellers. See, who may obtain specific performance? The person who had contracted, the person who has contracted to purchase, who wants to compel specific performance, he can ask for specific, or his representatives. Or assuming if a promoter has entered into a contract to purchase certain properties before incorporation of the company, and if the company is incorporated, then the promoter's role goes and the company's role comes into picture. In that case, the company can continue can enforce the contract. Who can enforce the contract? Party or its representatives, or a change in the situation. Suppose partners irukanga, partnership dissolve ayidudu, oru partner ku ella property ella liabilities or responsibilities poidudu. In that case, that single partner can enforce the contract. In case of promoters, after incorporation, the company can enforce the contract. Abdin solradha section 15. Now, very important section is personal bars. Personal bars to reliefs. Personal bar enna abdina, in the section of the section 16C, there is some modification. In the section 16C, section 16 enna, the contract irukku, but contract தாண்டி ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the attitude. Section 16 deals with the attitude of the person. Whether வேணும்னே ஒரு agreement போட்டுட்டு அந்த agreement enforce பண்ணாதே அவர் இருக்காரா. In that case, a personal attitude comes into play. அதத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, readiness and willingness ங்கறாங்க. Readiness and willingness. See, you must also be ready. At the same time, you must also be willing to perform the contract. H.H. Acharya ஒரு கேஸ். What is readiness and what is willingness ங்கற கான்செப்ட்ல. அதாவது இவர்கிட்ட பணம் இருக்கும் சார், ஆனா சரி இழுத்தடிக்கலாம், விடுங்க பாத்துக்கலாம், அப்புறமா காசு கொடுக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். Correct? Then in that case, he does not have a proper attitude, that what we call it in court language is conduct of the party. If his conduct is not good, then he cannot obtain specific performance of contracts. இதெல்லாம் தான் அவங்க என்ன சொல்றாங்க, fraud play பண்ணி இருந்திருக்கலாம். In that case, it is again a personal bar. இல்லையா? See, contract எல்லாம் ரைட்டு, அதுல இவர் நைஸா என்ன பண்ணலாம், 1 ஏக்கர்ங்கிறத 10 ஏக்கர்னு மாத்திடுறது. It's a fraud played by him. In that case, it vitiates the entire contract itself. இந்த மாதிரியான பர்சனலா தப்பு பண்றத செக்ஷன் 16ல வைக்கிறாங்க. பட் என்ன சொல்றாங்க, பழைய ஆக்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, who has to aver and prove அப்படின்னாங்க. aver and prove. நான்
ரெடியாவும் இருக்கேன், வில்லிங்காவும் இருக்கானுங்கிறது கவர்மெண்ட் பிளைட்ல இருக்கணும் அப்படின்னாங்க. பட் இந்த புது ஆக்ட்ல 2018 என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ கவர்மெண்ட்ஸே தேவையில்லை, நீ ப்ரூவ் பண்ணா போறோம் உனக்கு ரெடியா இருக்கேன், ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் நீ ப்ரூவ் பண்ணா போறோம்னாங்க. சரி, எப்படி ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் ப்ரூவ் பண்றது? ஒன்னு அக்ரிமெண்ட் போட்டோம் சார், தட் இட் செல்ஃப் இஸ் அ பிரைமரி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷோ ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ், ரைட்டு. நடுவில் பணம் கொடுத்துடுறோம், தட் இஸ் அன் எஃபெக்ட். ஆனா வேணும்னே இழுத்தடிக்கிறோம், தட் இஸ் அ கான்டக்ட். சரி, பட் எதிர்க்க ஜீவனா உன்கிட்ட பணமே இல்லை, நீ கோர்ட்ல டெபாசிட் பண்ணல அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இன் தட் கேஸ் எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு ஷோ த மை ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் ஐ நீட் நாட் கோ அண்ட் டெபாசிட் த மணி இன்டு கோர்ட். It is sufficient that to show that I can mobilize money to pay the defendant. சார், நீங்க எழுதி தரேன்னு சொல்லுங்க, நாளை காத்தால லோன் ரெடி நான் கொடுக்குறேன் பேங்க் கிட்ட, என் ப்ராப்பர்ட்டி காமிச்சு நான் வாங்கலாம். It is not necessary that I must have to always show that I have money, but it is sufficient for me to show that I have wherewithals. இதெல்லாம் நிறைய கேஸ் லாஸ் இருக்குங்க, அது எடுத்தோம்னா நமக்கு செஷனை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. I will just go into the principles alone. Contract to sell or let property who has no title. இப்ப 13 and 15 பார்த்தோம் இல்லைங்களா, 17 and 19 செல்லர்ஸுக்கு. இவனுக்கே டைட்டில் இல்லைன்னு தெரிஞ்சே இவன் விற்கிறான்னு போயிருப்பான், இன்னொருத்தர் சொத்தை வித்துப்படுறது. அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி கான்ட்ராக்டை ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 17. செக்ஷன் 19 அதேதான். Who has subsequent title, அதாவது என்னன்னா, எப்படி பர்ச்சேசரே அவரே அந்த சமயத்துல பண்ணணும், அப்படி பண்ணலன்னா அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பண்ணலாம் அப்படின்றது இல்லையா, அதேதான் இந்த கேஸ். செல்லர் பண்ணணும், ஆர் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் சேம் திங். ப்ரமோட்டர்னா கம்பெனி ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனி கேன் என்ஃபோர்ஸ் த கான்ட்ராக்ட். இதை சொல்றதுதான் செக்ஷன் 19. செக்ஷன் 19 இட் டீல்ஸ் வித் பர்சன்ஸ் கிளைமிங் அண்டர் சப்சிக்வெண்ட் டைட்டில் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. நவ் 20 நம்ம பார்த்தோம். 20A 20B அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் டைம் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். நவ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 18 நான் சொன்னேன். செக்ஷன் 18 என்னன்னா, கான்ட்ராக்ட்ல என்னென்ன வேரியன்ஸ் இருக்கோ அதை பண்ணணும். தட் இஸ் நொவேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் அவங்க செக்ஷன் 18 சொல்றாங்க. இப்ப 19 நம்ம பார்த்துட்டோம், 20 நம்ம பார்த்துட்டோம். நவ் வாட் வி ஹேவ் நவ் see is whether in a suit for specific performance can you claim damages, can you claim compensation அப்படின்னு கேட்டா ரெண்டுமே கிளைம் பண்ணலாம் சார். நீங்க சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நான் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அடிஷனலா இதுல யாராவது தப்பு பண்ணா must pay 20 lakhs as damages, must pay 20 lakhs as compensation போட்டிருந்தா, தென் அதை வச்சுக்கிட்டு இந்த விக்கிறவர் இருக்காரு இல்லைங்களா, see he is sufficiently compensated, 20 lakhs compensation கேட்கிறாரு, அதனால ப்ராப்பர்ட்டியை நான் தரணும்ங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, in addition to specific performance, do you get it? In addition to specific performance, a person can ask for compensation. A person can ask for compensation. Compensation நீங்க கேட்டீங்கன்னா செக்ஷன் 21 கேட்கலாம். சரி, டேமேஜஸ் வேணும், லிக்விடேட்டட் டேமேஜஸ் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அக்ரிமெண்ட்ல யாராவது தப்பு பண்ணியிருந்தோம்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா, that is called liquidated damages. You mentioned that damage, that is also possible. Just because that you have mentioned about liquidated damages in the contract, it does not bar your relief for specific performance. So compensation நீ தான் damages கேட்கறீங்க, damages வாங்கிக்க, சொத்தை விட்டுரு அப்படின்னு சொல்ல முடியாது. That is section 23. Just because you ask for damages, you are not barred from asking for specific performance. That is section 23. Now section 22 பாத்தீங்கன்னா சில பவர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, power to grant relief or possession, partition, refund of money, etc. Suppose specific performance நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கேட்காத விட்டுட்டீங்க, தட் இஸ் பொசஷனையும் கொடு, கிரைய பத்திரம் மட்டும் எழுதித்தா அப்படின்னு மட்டும்தான் கேட்டுட்டு பொசஷன்
You have, even if you have not asked Parma, still at any stage of the proceeding, even in the EP stage, you can ask for a remedy of possession. கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ரீஃபண்ட் கேட்கறோம், ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் நம்ம கேட்கறோம். அதை கேட்கறதுக்கும் இந்த செக்ஷன் 22 it will be very very helpful. So this is with respect to the chapter 2. In chapter 3, chapter 4 எல்லாம் ரொம்ப ரொம்ப simple chapters that I will just explain it to you so that we can conclude the act today. Chapter 3 சொல்றது வந்து rectification of instruments. இந்த rectification of instrumentsல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நல்லா பாருங்க. இந்த rectification of instrumentsல என்னென்ன மிஸ்டேக் ஆகும்னா, சர்வே நம்பர் தப்பா போட்டிருப்போம், பவுண்டரிஸை தப்பா போட்டிருப்போம். 2 பவுண்டரியை மட்டும் தப்பா போட்டிருந்தோம்னா பரவாயில்ல, 3 பவுண்டரி 4 பவுண்டரி தப்பா போட்டீங்கன்னா இடமே மாறி போயிடும். இன் தட் கேஸ் நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேல் டீடு இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம். எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னா, இப்ப வித்துட்டாரு, அவர் வந்து நாளைக்கு வரமாட்டேனுங்கிறாரு, ரெக்டிஃபை பண்ணி தரேன். சர்வே நம்பர் வந்து 10ங்கிற சர்வே நம்பர் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, பட் பை மிஸ்டேக் நீங்க தப்பா 12ங்கிற சர்வே நம்பர் அடிச்சுப்பீங்க. This instrument, this rectification, this error can be rectified. Rectified by whom again பாத்தீங்கன்னா, rectified by the party himself or after his demise அவங்களுடைய successor in title. அவங்க வந்து rectification பண்ணித்தான். அப்படி பண்ணலன்னா you can go before the court for rectification. Suppose என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் எங்கேயோ போயிடுவோம், நம்ம யாரோடையாவது சண்டை போட்டு இருப்போம். அப்பதான் தெரிய வருது, ஐயோ சர்வே நம்பர் 10ங்கிற சர்வே நம்பர் வந்து 12ங்கிற சர்வே நம்பரா போட்டோமே அப்படின்னு. அப்ப in that case the court itself can grant you the relief for rectification. ஓகே, நான் பார்த்துட்டேன், சரி ப்ராப்பர்ட்டி நீ வாங்கின ப்ராப்பர்ட்டி இதுதான், பட் பை மிஸ்டேக் நீ 10ன்னு போட்டுட்ட, 12ங்கிற சர்வே நம்பருக்கு பதிலா 10ங்கிற சர்வே நம்பர் போட்ட. The court itself in any suit, not only the suit between the buyer and the seller, எவனோ ஒரு தேர்ட் பார்ட்டி எவனோ உங்க மேல கேஸ் போட்டா கூட அந்த சூட்ல நீங்க வந்து ரெக்டிபிகேஷன் கேட்டலாம். ஐயோ நான் இப்பதான் என்க்ரோச்மெண்ட் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அவன் ஒரு சன்ஷேட உங்க மேல இது பண்றான், அங்க மழை தண்ணி எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வருது, பட் திஸ் இஸ் நாட் a suit based on title, கரெக்ட்? ஒரு என்க்ரோச்மெண்ட் தானே. பட் அப்ப நீங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணும்போது, டைட்டில் டீட்ஸ் உள்ள தாக்கல் பண்ணும்போது அப்பதான் பாக்குறீங்க, அடே சர்வே நம்பர் தப்பா இருக்க, எக்ஸ்டென்ட் ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, சம்திங் இந்த டாக்குமெண்ட்ல நம்ம ரெக்டிஃபை பண்ணணுமேனா கோர்ட்ல உடனே அப்ளிகேஷன் போட்டு, என்க்ரோச்மெண்ட் தான், அவன் 10 அடி உள்ள வந்துட்டான், பட் நான் இப்ப கேஸ்ல இப்ப பார்க்கும்போது பார்த்தேன், நான் வந்து சர்வே நம்பரை தப்பா போட்டேன், அந்த ரெக்டிஃபிகேஷன் உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொன்னா, the court will first rectify the mistake and then proceed with the case. இதுதான் செக்ஷன் 26ல நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ எப்ப கிடைச்சாலும் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட if you come to know, then the party can go for a rectification. இதே தான் அப்புறம் என்னன்னா recession of contract. சாரி, நான் இதை முதல்ல சொல்லியிருக்கணும். Chapter 4, recession of contracts. Recession of contracts என்னன்னா, இப்ப ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது கான்ட்ராக்டா இருந்தாலுமே, if a contract is voidable, மைனரோட கான்ட்ராக்ட் போட்டார்னா, then any person can go before the court to save the minor and ask the court to resign to that contract. If there is some unlawful things which are not apparent on the face of the contract, பார்த்தா தெரியல, பட் certain unlawful things எல்லாம் இருக்கு அப்படின்னா, still the contract is deemed to be voidable. You can approach the court and nullify the contract. இந்த கான்ட்ராக்டை இனிமே செல்லாது, it is not acted, it is not made in good faith அப்படின்னு சொல்லி you can restrict that contract. சரி, அப்படி பண்ணும்பொழுது பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமான்னா, பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இல்லைங்க, நாங்க வந்து 80 சென்ட்டுக்கு தான் ஆக்சுவலா ஒர்க் பண்ணியிருந்தோம், பார்த்தா 100 சென்ட்னு போட்டுட்டோம், அந்த 20 சென்ட்டை மட்டும் விட்டுட்டு 80 சென்ட்டுக்கு மட்டும் கிரைம் பண்ணி தரோம் அப்படின்னு கூட நீங்க பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டை கூட ரிசைன் பண்ணலாம். which if that part of the contract must be severable. If it is not severable, அப்படின்னா பண்ண முடியாதே ஒழிய, any such contract which can be severable, you can rectify it. ஓகேவா? Now we shall go for other portions like cancellation of instruments. Cancellation of instruments என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ சேல் டீடு பண்ணிடுறீங்க, செட்டில்மெண்ட் டீடு பண்ணிடுறீங்க. இன் தட் கேஸ் அதுல மிஸ்டேக் ஆயிப்போச்சு, அது தப்பான சேல் ஆயிப்போச்சு. யூ ஹேவ் நாட் இன்டெண்டட் டு செல் இட் அட் ஆல், யூ ஹேவ் நாட் இன்டெண்டட் டு மார்கேஜ் இட் அட் ஆல். இன் தட் கேஸ் யூ கேன் அப்ரோச் த கோர்ட் அண்ட் சே தட் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இன் தட் கேஸ் தட் ப்ளீஸ் ஹோல்டு தட் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டு பி செட் அசைட். இதோட ரெமிடிஸை செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேன்சலேஷன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டா போகலாம். பட் டிக்ளரேஷனுக்கும் கேன்சலேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிக்ளரேட்டரி ரிலீஃபா இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ டிக்ளரேஷன் தட் த டாக்குமெண்ட் தட் இஸ் த சேல் டீட் எக்ஸிக்யூட்டட் பை மீ இஸ் வாய்ட்னே கேட்கலாம். எப்ப அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் அ பார்ட்டி டு த டிரான்சாக்ஷன். கரெக்ட்? But if you are a party to the transaction, you can only ask for a cancellation of the document. You cannot ask for a declaration of the document. நான் தான் எழுதினேங்க, நான் தான் பண்ணேன், பட் இந்த தப்பாய் போச்சு, இந்த ஆளு பணமே தரல, கேன்சல் பண்ணுங்கன்னு அப்ப கேன்சல் தான் பண்ண முடியும். பட் எவனோ எழுதிட்டான், என் கையெழுத்த போட்டுட்டான், ஃப்ராடு பண்ணிட்டான், நான் பவர் ஆஃப் அட்டார்னி கேன்சல் பண்ணிட்டேன், அப்பயும் அவன் அதை பண்ணிட்டான், then it should be declared void. You can ask for a declaration provided you are not a party to the instrument, or if there is a fraud on that contract where you say that you are not at all participated in that in the document, then you can ask for declaration. This is not declaratory remedies. Next we are going into the last of the chapter called preventive reliefs, which is otherwise called injunctory reliefs. Injunctory reliefs அப்படிங்கிறது என்னன்னா section 36, 37 and 38. Section 36 deals about how it can be granted. It is pure discretion of the court. If you want to ask for injunction to restrict a person, to restrain a person, then you can approach the court, ask for an injunction remedy. அப்படி கேட்கும் பொழுது the court can grant, the court need not grant. அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, discretionary relief அப்படிங்கிறாங்க. Section 36 என்ன சொல்றது? The section 36 says about a preventive injunction can be granted by the court at the discretion of the court. It can be temporary or permanent injunction. Okay, what is temporary, what is permanent அப்படின்னு சொல்ற section தான் section 37. Section 37 என்ன சொல்லுதுன்னா, it deals about temporary injunction in the first part and deals about permanent injunction in the second part. Temporary injunctionங்கிறது என்ன அப்படின்னா, an injunction granted shall continue till the disposal of the suit. சூட்டு முடியற வரைக்கும் ஒரு ப்ரொடெக்டிவா நம்ம ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு பேரு டெம்பரரி இன்ஜங்ஷன் அப்படின்றது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா டே டு டே அஃபேர்ஸ்ல நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஸ்டே 2 weeks, இன்ஜங்ஷன் 2 weeks அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் டைம்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். இல்லைன்னா இன்ஜங்ஷன் எக்ஸ்டென்ஷன் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படின்னா இன்னும் வர வரைக்கும் அந்த ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் கோ டில் தி எண்ட் ஆஃப் தி சூட். சப்போஸ் மாடிஃபை பண்ணணும்னா அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த சூட்ல திஸ் இன்ஜங்ஷன் ரெமெடி கேன் பி மாடிஃபைட். பட் ஃபைனல் ரெமெடி தட் இஸ் கால்டு பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷன். பெர்பெச்சுவல் என்னென்ன, அது அப்படி இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த இன்ஜங்ஷன். ஸோ பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷனுங்கிறது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, சூட்டை நடத்தி முடிச்சுட்டு டிகிரி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷன் கொடுக்கும். That's permanent injunction னு சொல்லலாம். So perpetual injunction is always granted at the end of the proceeding, whereas temporary injunction is granted even during the pendency of the proceeding. அடுத்தது பாத்தீங்கன்னா mandatory injunctionங்கிறாங்க. mandatory injunctionங்கிறது என்ன அப்படின்னா, it is an order to do something. நீ இதை பண்ணியே தீரணும். அதாவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய ஜன்னலை இழுத்துட்டாரு, நம்ம இடத்துக்குள்ள வருது. ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஹிம் டு ரிமூவ் தட். ஸோ யூ வாண்ட் த ஹெல்ப் ஆஃப் த கோர்ட் டு டைரக்ட் ஹிம் டு ரிமூவ் இட். தட் வேர் யூ ஹேவ் டு ஒன்லி ஆஸ்க் ஃபார் அ மேண்டேட்டரி இன்ஜங்ஷன். அப்ப என்ன கோர்ட் வில் சே யூ டூ திஸ், நீ அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. தட்ஸ் கால்டு மேண்டேட்டரி இன்ஜங்ஷன். தட் இன்ஜங்ஷன் கேன் பி கிராண்டட் இன் செக்ஷன் 39. அடுத்தது டேமேஜஸ் இன் லியூ ஆஃப் இன்ஜங்ஷன். இன்ஜங்ஷனும் கேட்டு டேமேஜஸும் கேட்க முடியும்னா இட் கேன் பி ஆஸ்க். அதுதான் செக்ஷன் 40. 41ல என்ன சொல்றாங்க, ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு 10 சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்றாங்க, 5-8 சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்றாங்க. என்னன்னா,
எப்ப இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இன்ஜெக்ஷனை கொடுக்க முடியாது. நீ என் மேல கேஸே போடக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. ஒரு கான்ட்ராக்டை ஸ்பெசிஃபிக்கா என்ஃபோர்ஸே பண்ண முடியாதுன்னு அதுல கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. பர்சனல் குவாலிஃபிகேஷன்ஸ்ல கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான எப்பப்பெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 41. வெதர் இன்ஜெக்ஷன் டு பர்ஃபார்ம் நெகட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி சாப்டர் சார். அந்த மாதிரி சமயத்துல எப்ப கொடுக்கலாம் அப்படிங்கறதான் செக்ஷன் 42. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல வந்து ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, செக்ஷன் 20. அந்த 20க்காக நீங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா டிரான்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ரோட்ஸு, போர்ட்டு, ஷிப்பிங் கான்ட்ராக்ட், ஏர்போர்ட் அத்தாரிட்டி, இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், சானிடேஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டூரிசம் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கான்ட்ராக்ட்ஸ்ல வந்துருது. செக்ஷன் 20ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ வித் திஸ் we will complete this specific relief act. இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மேஜர் போர்ஷன் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறத நம்ம மேஜர் போர்ஷன் நம்ம பார்த்தோம். அது வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியா அது, அதனால தான் நமக்கு டைம் ஆயிடுச்சு. It was dealt under section 9 to section 25. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் நம்ம ஒன்று பார்த்தோம் செக்ஷன் 26ல. ரெக்டிஃபிகேஷன் கேன் பி டன் பை த பார்ட்டிஸ் ஆர் பை எனி பார்ட்டி இன் எனி சூட். நம்ம இந்த ரிலீஃபை வாங்கிக்கலாம். பட் ரெக்டிஃபிகேஷனுங்கிறத முதல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் த கோர்ட் வில் கண்டினியூ தி ப்ரொசீடிங். அதுக்கப்புறம் ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். நம்ம கான்ட்ராக்ட்ங்கிறத ஏற்படுத்திட்டோம், பட் அந்த கான்ட்ராக்ட்ல சில ஃபெயிலியர்ஸ், சில தப்புகள் இருந்ததுன்னா தட் கேன் பி ரெக்டிஃபைட் ஆர் ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். அது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் டிக்ளேர் அ கான்ட்ராக்ட் வாய்ட் ஆர் இன்வாலிட் இன் தி ஐ ஆஃப் லான்னு கேட்கலாம். அடுத்தது கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னா, if you are a party to the instrument and the other party is not coming, in that case you can ask for a cancellation of the instrument. Declaration இருந்ததுன்னா then you need not be a party to the instrument. Declarationங்கிறது ஃப்ராடா இருந்ததுன்னா then you can ask for a declaratory relief. The other relief is injunction. Injunctionா இருந்ததுன்னா section 36, 37, 38. Preventive injunction, that can be temporary injunction or a permanent injunction. Mandatory injunction, it is to do a duty அப்படின்னு சொல்றது mandatory injunction. So mandatory injunction is always a positive injunction, rectifying the errors or putting the person to the original stand. அதுதான் mandatory injunction அப்படிங்கிறாங்க. தென் டேமேஜஸ் கொடுக்கலாமா அப்படின்னா இன்ஜங்ஷன் சூட்ஸ்ல கொடுக்கலாம், டேமேஜஸ் கொடுக்கலாம். அப்புறம் எப்பப்பெல்லாம் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு செக்ஷன் சொல்றது செக்ஷன் 41 says. அண்ட் லேட்டா இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 20யோட எலாபரேஷன் ஷெட்யூல்னு கொடுக்குறாங்க. அந்த ஷெட்யூல் பிரகாரம் என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. That is all. So with this we can conclude this section.